17 வருஷங்களுக்கு முன்னாடி மும்பையை உலுக்கிய ஒரு பயங்கரவாத தாக்குதல். அந்த தாக்குதல்ல உயிருடன் கைது செய்யப்பட்ட ஒரே தீவிரவாதி அஜ்மல் கசாப். இந்திய ராணுவத்திற்கு அவர் வழங்கிய வாக்குமூலம் இன்னைக்கு நடந்த ஒரு முக்கியமான ராணுவ நடவடிக்கைக்கு வழிகாட்டியிருக்குது. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ரகசிய தாக்குதல்ல இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்த காஷ்மீரின் 9 பயங்கரவாத முகாம்களை துல்லியமா அழிச்சிருக்காங்க. இதுல ஜெய்ஷ்-இ முகமது, லஷ்கர்-இ-தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் முக்கிய முகாம்கள் தகர்க்கப்பட்டிருக்குது. அஜ்மல் கசாப் 2008ஆம் ஆண்டு விசாரணையில என்ன சொன்னாரு? பாகிஸ்தானின் பஹாவல்பூர்ல உள்ள மர்கஸ் சுப்ஹானல்லா முகாமில் தான் பயிற்சி பெற்றதாகவும் இதுதான் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் செயல்பாட்டு தலைமையகம் அப்படின்னு சொன்னாரு. அதே முகாம்ல தான் புல்வாமா தாக்குதலுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதும் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்றைய தாக்குதலுக்கு பின்புலமாக அமைந்திருக்குது. மர்கஸ் சுப்ஹானல்லா மஹராகலான்ல இருக்கக்கூடிய சர்ஜல் முகாம், கோட்லியில இருக்கக்கூடிய மர்கஸ் அப்பாஸ், முசாஃபராபாத்ல இருக்கக்கூடிய முகாம்கள் இவை எல்லாமே மிக துல்லிய இலக்காக குறிவைக்கப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல ஜெய்ஷ்-இ தலைவர்களான மசூத் அசார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வசிக்கும் இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்குது. வேறு முகாம்களான மர்கஸ் தைபா, மர்கஸ் அஹ்லே ஹதீத், மர்கஸ் ரஹீத் ஷாஹித் போன்றவை லஷ்கர் மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் கட்டுப்பாட்டுல இருந்தவை. இவை அனைத்தும் இன்று முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்குது. பூஞ்ச், ரஜௌரி, ரியாசி போன்ற எல்லை பகுதிகளில் இருந்த ஆயுத குடோன்களும் அழிக்கப்பட்டிருக்குது. இவற்றில் பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கான பாகிஸ்தான் ராணுவம் ISIS-இன் ஆதரவோடு செயல்பட்டது கண்டறியப்பட்டிருக்குது. அஜ்மல் கசாப் கொடுத்த ஒரு சிறிய தகவல் 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரும் தாக்குதலுக்கு வழிகாட்டியிருக்குது. இந்திய ராணுவத்தின் துல்லிய நடவடிக்கையால இன்னைக்கு அந்த பயங்கரவாத முகாம்கள் ஏதும் இல்லாம தூளாக்கப்பட்டிருக்குது.